புகழ் குட்டி, ஒரு கதை சொல்லலாமா? என்ன கதை சொல்லலாம்? ஆறாரோ பாடலாமா? ஆறாரோ பாடுறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருந்துச்சாம். அந்த மரத்துல காக்கா, குருவி, மைனா, குயிலே, நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த மரத்துக்கு காய்ச்சல் வந்துருச்சான் சாமி. ஆமா சாமி, காய்ச்சல் வந்தா என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணுமா? டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லையா. அப்போ புகழாதித்யன் போயிட்டு தொட்டு பார்த்தானா மரத்தை. இப்படி தொட்டு பார்த்தானா. தொட்டு பார்க்கும்போது காய்ச்சல் ரொம்ப அடிச்சிச்சான் சாமி. நேராக டாடாட்ட வந்துட்டு, டாடா டாடா, மரத்துக்கு காய்ச்சலாக இருக்கு, என்ன டாடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா. அப்போ வந்துட்டு, உனக்கு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டாடா கேட்டாராம். அதுக்கு புகழாதித்யன் சொன்னானா, நீங்கள் எனக்கு டானிக் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னான். சரி, நம்மளும் டானிக்கு மரத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு பக்கெட் எடுத்து அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டானிக்காக ரெடி பண்ணி கொண்டு போய் மரத்துக்கு ஊற்றுனாரா. மரத்துக்கு ஊற்றவும் மரத்துக்கு காய்ச்சல் எல்லாம் போயிடுச்சான். மரம் அழகா டானிக் குடிச்சதுனால தான் காய்ச்சல் எல்லாம் போணுச்சான். அப்புறமேட்டு நன்றி சொன்னிச்சான். நன்றி சொல்லிட்டு தன்னோட பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துக்கோன்னு சொன்னிச்சான். அப்புறம் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் காற்று அடிச்சிச்சான் சாமி. புயல் காற்று அடிச்சா என்ன ஆகும்? மரமெல்லாம் ஆடி போயிடுச்சான். ரொம்ப பயந்துருச்சான். பயப்படவும் புகழாதித்யா புகழாதித்யா அப்படின்னு கத்துனுச்சான். அப்படி கத்தும்போது புகழாதித்யன்னு அப்புறம் அழுவும் ஆரம்பிச்சிச்சான் சாமி. எப்படி அழுவும்? அப்படின்னு அழுதுச்சான். அழுதுட்டு அப்புறம் புகழாதித்யன் வந்து, அழுவாத, நான் டாடாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடாவை கூட்டிட்டு வந்துட்டானா. அப்புறமேட்டு காத்தடிக்கும்போது புகழாதித்யனும் டாடாவும் சேர்ந்து மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். எப்படி கட்டி பிடிச்சிக்கணும்? அப்படி கட்டி பிடிக்கவும் மரம் வந்து பயம் இல்லாமல் நிம்மதியாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த காத்தடிக்கிறது நின்று போயிடுச்சான். அதனால மரம் பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துச்சான். அப்புறம் ஒரு நாள் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு மரவெட்டி வந்தாங்களாம். மரவெட்டி வந்துட்டு கோடாரி எடுத்து அந்த மரத்தை வெட்டு போகும்போது அந்த மரம் அழுவ ஆரம்பிச்சிச்சான். அழுவ ஆரம்பிச்சிச்சான். அப்புறம் புகழாதித்யன் வந்துட்டு, மரமே எதுக்கு அழுவுறீங்க? நாங்கள் தான் இருக்கிறோம்ல, உங்களை வெட்ட விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக புகழாதித்யன் போலீஸுக்கு போயிட்டு போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு, சார் இங்கே பாருங்கள், இவங்க தான் சார் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மரவெட்டியை காமிச்சு கொடுத்துட்டாங்களாம். அதனால மரம் வெட்டி மரத்தை வெட்டாமல் ஓடியே போயிட்டான். அப்பையிலேருந்து புகழாதித்யனை எப்போ பார்த்தாலும் மரம் வந்து விழுதுல தூளி கட்டி ஆராரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ அரடிச்சு நீ எழுதா கண்மணியே கண்ணுறங்கா அப்படின்னு பாட்டு பாடிச்சான். புகழ் அழகா தூங்கிக்குவானா. எப்படி தூங்குவான்? கண்ணு மூடி தூங்கு, கண்ணு மூடி தூங்கு புகழ். புகழ் கண்ணு மூடி தூங்கு. மரம் பாட்டு பாடிச்சுல்ல, கண்ணு மூடு. கண்ணு முடிக்கும், கண்ணு முடிக்கு சாமி. மரம் பாவம் சாமி. தூங்கிக்கோ. ஓகே.
கதை முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. கை தட்டுங்க. ஏ சூப்பர். இன்னொரு கதை சொல்லலாமா? இன்னொரு கதை வேணுமா? இன்னொரு கதை வேணுமா? இங்கே பார்த்து சொல்லு. இன்னொரு கதை வேணுமா? அப்புறம் சொல்லலாமா? பாய். லவ் யூ.